அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுபகாரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பராபவ ஆண்டினுடைய மேச ராசியினுடைய பலன்கள், பராபவ ஆண்டின் மேச ராசி பலன்கள். இப்ப மேச ராசிக்கு பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வீடு, வாசல், சொத்து, சுகம், மிகப்பெரிய செல்வ யோகம், அனைத்து யோகங்களும் ஏற்பட போகின்றது. ஏன்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிரன். அவ காலபுருஷ தத்துவத்துக்கும் மேச ராசிக்கும் ஒன்று. அப்ப இந்த பராபவ ஆண்டில் உச்சம் பெற்ற சூரியன் மேசத்தில் இருக்கும் பொழுது பேரும் புகழும் அரசியல் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கும். அதோட சுக்கிரன் தனஸ்தானாதிபதியாய் சுக்கிரன் மேஷத்தில் சூரியனோடு இணைந்திருக்கும் பொழுது
எப்படிப்பட்ட புகழ், எப்படிப்பட்ட செல்வம், எப்படிப்பட்ட தொழில், மிகப்பெரிய தொழில், வியாபாரம், வருமானம், அரசியல், அரசாங்கம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வீடு, வாசல், சொத்து, சுகம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமா கிடைக்காது, ஒரு சாதாரணமா முறையில் இருக்காது, மிகப்பெரிய அளவில் இருக்கும். மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில், வியாபாரம், வருமானம். ஆக அப்படிப்பட்ட சிறந்த யோகத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமைந்த இந்த பராபவ ஆண்டு சித்திரை என்றாலே ஒரு முத்திரை. முதல் முத்திரை மேசத்திற்கு, எப்படிப்பட்ட முத்திரை? மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு முத்திரை. மேசத்துக்கு ஒரு குத்தியாச்சு ஒரு முத்திரை, கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை இந்த பராபவ ஆண்டினுடைய முத்திரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது, இந்த பராபவ ஆண்டில் சதய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்றது. சதய நட்சத்திரம் என்றால் 100% வெற்றி. ஆக சந்திரன் ஆகப்பட்டவன் மேஷத்திற்கு 4ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான யோகம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான யோகம், மேஷத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகம். ஆக லாபஸ்தானம். அப்ப மேஷத்திற்கு 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப லாபஸ்தானங்கள் சொத்துக்களாலும், பதவியாலும், வியாபாரத்தாலும், வருமானத்தாலும், வாகனத்தாலும் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய பதவியை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, உள்நாட்டில் தொழில் பண்ணாலும், வெளிநாட்டில் தொழில் பண்ணாலும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். பொதுவாக மேசராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் தொழில் பண்ணாலும் வெளிநாட்டில் தொழில் மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய 100% அவங்க வாழ்க்கையில் ஒரு கிஃப்டா அமைய போகுது. லைஃபே ஒரு கிஃப்டா அமைய போகுது. மிகப்பெரிய செல்வ யோகமா அமைய போகுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. மேசராசிக்காரங்க முன்னேற போறாங்கன்னா இந்த பராபவ ஆண்டில் மிகப்பெரிய செல்வ யோகத்தை அடைந்தே தீர்வார்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கணவன் மனைவி மூலம் யோகம், மனைவி என்றால் கணவன் மூலம் யோகம். முக்கியமா மேசராசிக்காரங்க மிகப்பெரிய செல்வ சீமானை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த யோகம். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளை நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த ஆண்டு அவங்களுடைய மேசராசிக்காரங்க திருமணமே அவ்வளவு பிரபலமா நடக்கும். புரிஞ்சு? அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்போடு திருமணம் நடக்கும், பேர் புகழோடு நடக்கும். இப்படி ஒரு கல்யாணத்தை இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருமண யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேச ராசிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். சில பேர் ஏற்கனவே திருமணம் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நிலை இருந்தாலும் பொருத்தத்தை சரியாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனால் பொருத்தத்தை சரியாக பார்த்துக்கணும். ஏதாவது திரும்ப 2வது சொத்து வாங்கினீங்கன்னா அதை டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதை கவனமான முறையில் பார்த்துக்கணும். மொத்தத்தில் இந்த பராபவ ஆண்டில் மேசத்திற்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், பதவி, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள் அத்தனையும் மன மகிழ்ச்சியோ நினைச்சதை சாதிக்கக்கூடியவர்களாக உறுதியாக இந்த அத்தனை யோகத்தையுமே அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கீழே உள்ள நம்பரை, எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை வருத்தப்பட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே உள்ள நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வெட்டு 1 துண்டு 2, நடக்காது என்ன செய்யலாம்? புரிஞ்சுட்டா? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.